பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற வீரராஜ வீரப்பாடல் விவகாரத்தில் அசல் படைப்பான சிவஸ்ருதியை உருவாக்கிய கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என ரஹ்மான் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம், விவரங்கள் என்ன? ஃபயாஸ் விபுதீன் தாஹிர் என்பவர் சார்பாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் மனு என்பது மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தன்னுடைய தந்தை மற்றும் தன்னுடைய மாமா ஆகியோரின் படைப்பான சிவஸ்துதி பாடலின் அடிப்படையில் தான் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் இடம்பெற்றிருந்த வீரராஜ வீர பாடல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை ரஹ்மான் தரப்பும் கூட ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நான் இந்த பாடலை உருவாக்கினேன் என்று ரஹ்மான் தரப்பும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் 2 கோடி ரூபாய் என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தனி நீதிமன்றம் தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய போதும் டெல்லி உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் அமர்வை உத்தரவு செய்திருக்கிறார்கள். எனவே தங்களுக்கான உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், எனது தந்தையின் உழைப்பு என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அவர் இன்றைய தினம் முன்வைத்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் தான் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது. மனுதாரரின் வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மிக முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். தாஹிர் சகோதரர்கள், அதான் இந்த சிவஸ்துதி பாடலை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். அவர்கள் உருவாக்கிய இந்த பாடலின் அசல் தன்மையை யாராலும் மறுக்க முடியாது. அதனுடைய ஒரிஜினாலிட்டி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ராகம் என்பது இசையின் அடிப்படை, அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை 2 தரப்பினருமே கௌரவ பிரச்சனையாக பார்க்காமல் இதன் ஒரு சமரசத்திற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அசல் படைப்பிற்கும் அதை உருவாக்கிய கலைஞர்களுக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. எனவே அதனை ரஹ்மான் தரப்பும் பரிசீலிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை உரிமையியல் வழக்கின் அடிப்படையில் இறுதி முடிவை எடுக்கலாம் என்று நீதிபதிகள் கருத்து கூறினார்கள். ஆனால் ரஹ்மான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் ரஹ்மானிடம் நாங்கள் சில கூடுதலான விளக்கங்களை கேட்டு நீதிமன்றத்தில் கூறுகிறோம், அதுவரை எந்த உத்தரவும் பிறப்பிக்க வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் வழக்கின் விசாரணையை அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.